ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி விடாமுயற்சி படப்பிடிப்பை திடீர்னு ஸ்டாப் பண்ணிட்டாங்க. காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அங்கு அனல் காற்று அதிகமாக வீசுவதால தற்போது படப்பிடிப்பு எடுக்க முடியாத சூழ்நிலையுமே உருவாகி இருந்ததா. இதனால 1 அல்லது 2 மாதங்கள் படப்பிடிப்பு ரத்து செய்யப்படும் அப்படின்னு அறிவிக்கப்பட்டு மொத்த படக்குழுவுமே சென்னை திரும்பினாங்க. இதனடுத்து பாத்தீங்கன்னா, இதற்கிடையில நம்ம அஜித் சார் குட் பேட் அக்லி படத்திலுமே இணைந்தாரு. அந்த படத்துடைய படப்பிடிப்பை 2 மாதம் சக்சஸ்ஃபுல்லாக முடிச்சிருக்காரு. கிட்டத்தட்ட 30% படப்பிடிப்பு குட் பேட் அக்லியில முடிஞ்சிருச்சு. மீண்டுமே நம்ம அஜித் சார் விடாமுயற்சியில் உள்ள 20% படப்பிடிப்புக்காக அசர்பைசானுமே பறந்தாரு. இதற்கிடையிலுமே அஜித் சார் திரும்பவும் சென்னை திரும்பினாரு. காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவருடைய காதல் மனைவி ஷாலினி அவங்களுக்கு உடல்நிலை சரியில்லை அப்படின்ற ஒரே காரணத்தினால மீண்டுமே சென்னை திரும்பிய அஜித் சார் தற்போது அசர்பைசானுக்கு பறந்திருக்காராம். இன்னும் 1 வார படப்பிடிப்பு மட்டும்தான் பேலன்ஸ் இருக்கு. படப்பிடிப்பு முடிந்து மீண்டுமே சென்னை திரும்ப இருக்காங்க படக்குழு. இதற்கிடையில பாத்தீங்கன்னா, குட் பேட் அக்லி படத்தை பற்றி ஒரு சூப்பரான அப்டேட்டுமே கிடைச்சிருக்கு. இதற்கு முன்னாடி இந்த படத்துல இருந்து ஃபர்ஸ்ட் லுக் செகண்ட் லுக் அப்படின்னு 2 புகைப்படங்களை வெளியிட்டிருக்காங்க. 2 புகைப்படங்களுமே தரமாக இருந்தது. அடுத்ததாக இந்த படத்துடைய ஆக்ஷன் காட்சிகளுடன் கூடிய கிளிம்ஸ் வீடியோவை படக்குழு ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்ற பிளான்ல இருக்காங்களாம். இந்த கிளிம்ஸ் வீடியோவும் முழுக்கவே ஆக்ஷன் காட்சிகள் தான் நிரம்பி வழியுமா. அதனால கண்டிப்பாக ரசிகர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ட்ரீட் இருக்கு அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. இது போன்ற நம்ம அஜித் சாரை பற்றி வெளியாகும் அனைத்து செய்திகளுமே நீங்கள் உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சினிமா கொட்டா அப்படின்ற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்க நம்ம வீடியோவை மிஸ் பண்ணாம பார்க்கலாம்.